Hi, hello guys. Welcome back to Atanayagan Sport Channel. IPL த பெஸ்ட் டீம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்னே சொல்லலாம். அதுக்கு மூல காரணம் நம்ம தல தோனி. 10 முறை ஃபைனல் கூட்டி போயிருக்காப்புல, 12 முறை பிளே ஆஃப் கூட்டி போயிருக்காப்புல, 5 முறை டைட்டில் வின் பண்ணிட்டு 5 முறை ரன்னர் அப் வாங்கி கொடுத்துருக்காப்புல. த மோஸ்ட் பவர்ஃபுல் டீமா கொண்டு வந்திருக்காப்புல சிஎஸ்கே அணியை 14 வருஷமா. ஏன்னா 2016 அண்ட் 2017 பேன் ஆயிட்டாங்க சிஎஸ்கே அணி 14 சீசன் விளையாண்டுருக்காங்களா, அதுல 10 முறை ஃபைனலுங்க. தோனி மட்டும் 11 முறை ஃபைனல் போயிருக்காப்புல. ரைசிங் புனே சூப்பர் சாயன் டீமுக்கு விளையாண்டுக்க போது சிஎஸ்கே அணி 10 முறை ஃபைனல் போயிருக்காங்களா, அந்த 10 முறை ஃபைனல் போனதுல லாஸ்ட் 10வது ஃபைனல் தாங்க குஜராத் டைட்டன்ஸ் கையெழுத்து விளையாண்டாங்களே போன சீசன். அதாங்க பெஸ்ட் ஃபைனல்னே சொல்லலாம். லாஸ்ட் 2 பால் 10 ரன் நம்ம ரவீந்திர ஜடேஜா அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாப்புல. சரியான கூஸ்பம் ஏற்பட்டுச்சு. போர் அடிச்சாவோ இல்ல ஃபீல் ஆயிட்டாவோ அந்த மேட்சை பார்த்தா போதும் ஒரு கூல் ஆயிருவோம். ஏன்னா தரமா இருந்தது அந்த மேட்ச் போன சீசன். அதே மாதிரி இந்த சீசன்லயும் சிஎஸ்கே அணி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களா? இந்த ஐபிஎல் 2024 சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா சிஎஸ்கே அணிக்கு? அதுக்கு சிஎஸ்கே அணி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அப்புறம் பிளேயிங் லெவல்ல யாரை யூஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். சென்னை சூப்பர் கிங் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேட்டிங் பயங்கரமா இருக்கணும், அட்டாக்கிங் பண்ணணும். முடிஞ்சா எங்களை அவுட் ஆகிக்காம இல்லைன்னா உங்க பவுலர்ஸை போட்டு வெளுத்து எடுத்துருவோம்னு ஒரு அக்ரோசிவா இறங்கணும்பா. எப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி போன சீசன் அக்ரோசிவா ஸ்டார்ட் பண்ணாங்களோ பேட்டிங்ல, அதே மாதிரி இந்த சீசன் சிஎஸ்கே அணியும் அக்ரோசிவா ஸ்டார்ட் பண்ணணும். 200 ரன்னை பவுலிங்ல கொடுத்தாலும் சரி, அதே 200 ரன்னை பேட்டிங்ல எப்படியாவது அடிக்கணும்னு ஒரு கான்பிடண்டா இருக்கணும். அப்புறம் சென்னை சூப்பர் கிங் அணியோட ஃபீல்டிங் மோசமா இருக்கு. கடந்த 2-3 சீசன்னா ஐபிஎல் 2022ல ஃபீல்டிங்னாலதான் நம்ம சிஎஸ்கே அணி டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனாங்கன்னே சொல்லலாம். மோசமா ஃபீல்டிங் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதனாலதான் சிஎஸ்கே அணி அந்த சீசன்ல ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணவே இல்லை. கைக்கு வர ஈஸியான கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போன சீசன் அதே தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சீசனுக்கு நம்ம சிஎஸ்கே அணி ஃபீல்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வருஷம் ஃபீல்டிங்ல சொதப்பின மாதிரி இந்த சீசன் சொதப்பிட கூடாது. அதனாலதான் சொல்றி ஃபீல்டிங் பயங்கரமா இருக்கானு. எப்படி வேர்ல்டு கப் 2023 ஃபைனல்ல ஆஸ்திரேலியா ஃபீல்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனை ரன்னே அடிக்க விடாம பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த சீசன்ல சிஎஸ்கே அணி பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணி ஆகணும். அப்பதான் சிஎஸ்கே அணியால ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சீசன். அடுத்து சென்னை சூப்பர் கிங் அணி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, ரன்னை லீக் பண்ணவே கூடாது. பேட்டிங்ல அடிக்கிற ரன்ஸை ஃபுல்லா ஈஸியா லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் ஃபுல்லா. சுத்தமா டெத் பவுலர்ல ஒழுங்காவே இல்லை போன சீசன். மதிஷா பத்ரானாலாம் ஒயிடுக்கு மேல ஒயிடு போட்டுக்கிட்டே இருந்தாப்புல. துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாப்லன்னு பார்த்தா சிஎஸ்கே அணிக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு தான் இம்பாக்டை கிரியேட் பண்றாப்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்க பார்த்துருப்பீங்க, 51 ரன் விட்டு கொடுத்தாப்புல 4 ஓவருக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாலாம் போன சீசன் ஈஸியா ஜெயிக்க வேண்டியது நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல. தேவையில்லாம துஷார் தேஷ்பாண்டே லைனில் எடுத்து போடாம சும்மா தூக்கி போட்டு லிவிங்ஸ்டன் அடிக்கு மேல அடிச்சு வேற லெவல் பண்ணி அவங்க டீமை ஜெயிக்க வச்சுட்டாப்ல. பட் இந்த சீசன்ல அப்படி செய்யவே கூடாது. டெத் பவுலிங்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த சீசன் வேற மதிஷா பத்ரனா செகண்ட் ஹாஃப்ல வரதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஷர்துல் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே தான் டெத் ஓவரை பாத்துக்க போறாங்க. என்ன செய்ய போறான்னு தெரியல சிஎஸ்கே அணி. முஸ்தபிசூர் இருக்கிறாப்ல, பட் திடீர்னு ஒரு மேட்ச்ல இன்ஜுரி ஏற்பட்டு உள்ள போயிட்டாப்லன்னா என்ன பண்றது? அதனால சரி, இவங்க 2 பேர் தான் இருக்க போறாங்க டெத் பவுலிங்ல. என்னதான் செய்ய போறான்னு தெரியல. சிஎஸ்கே அணியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பேட்டிங் லைனப் தான். ஐபிஎல் 2021ல டைட்டில் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் 11 பேர்ல 10 பேர் பேட்டிங் லைனப்பா இருந்தாங்க. அதனாலதான் சிஎஸ்கே அணி அக்ரெசிவா விளையாண்டு டைட்டிலையும் வின் பண்ணாங்க அந்த சீசன். அதே மாதிரி இந்த சீசன்லயும் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அக்ரெசிவா இறங்கின பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா நீ அவுட் ஆகிக்காமங்க, இல்லைன்னா நான் அடி பொழப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆடணும். போன சீசன் சிஎஸ்கே அணி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் சிவம் துபே. ஸ்பின்னர்ஸை போட்டு வச்சு வெளுத்துக்கிட்டு இருந்தாப்புல. போன சீசன் 35 6 அடிச்சாப்புல. போன சீசன்ல வேற லெவல்ல விளையாண்டாப்புலன்னு சொல்லலாம். போன சீசனை விட இந்த சீசன் எனக்கு என்னமோ தோணுது பயங்கரமா அடிக்க போறாப்லன்னு தோணுது ஸ்பின்னர்ஸை போட்டு. இப்ப வேற சிவம் துபே பீக் ஃபார்ம்ல இருக்காப்லன்னு சொல்லலாம். போதாக்குறைக்கு சமீர் ரிஸ்வி அண்ட் டெரல் மிச்சல் உங்க 2 பேரும் ஸ்பின்னர்ஸை எப்படி போட்டு வெளுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வேற லெவல்ல இருக்க போது இந்த சீசன் சிஎஸ்கே அணி பேட்டிங்ல. அடுத்து சிஎஸ்கே அணியோட வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய டெத் பவுலிங் தாங்க ரொம்ப மோசமா இருக்கு. ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முஸ்தபிசூர் ரஹ்மான் வேற லைட்டா இன்ஜுரி ஏற்பட்டாவே உட்காந்துருவாப்ல. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒரு டீம் ஜெயிக்கணும்னா டெத் ஓவர் முக்கியம். டெத் பவுலிங் ஒழுங்கா போட்டாதான் அவங்களால ஜெயிக்க முடியும். சிஎஸ்கே அணிக்கு டெத் பவுலிங்ல ஒழுங்காவே இல்ல. துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஷர்துல்
தாக்கூர் இவங்க 2 பேரும் மினிமம் 4 ஓவருக்கு 45 ரன் மேல கொடுப்பாங்க. என்னதான் செய்ய போறான்னு தெரியல சிஎஸ்கே அணி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் டெவன் கான்வே ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க சிஎஸ்கே அணி. போன சீசன் சிஎஸ்கே அணிக்காக ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாப்ல, 680 ரனுக்கு மேல அடிச்சிருந்தாப்ல, ஒரு வேற லெவலான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பட் இந்த சீசன்ல நட மாட்டாப்ல, ஃபிங்கர் தம்பில் இன்ஜுரி ஏற்பட்டதால ரூல்ட் அவுட் ஆயிட்டாப்ல இந்த சீசன். அதனால சிஎஸ்கே அணி ரொம்ப மிஸ் பண்ண போறாங்க டெவன் கான்வேவை. இந்த சீசன் வேற ஓப்பனிங் பண்றது நம்ம ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பனிங் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன செய்ய போறான்னு தெரியல. அடுத்து சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவன்ல யார் யாரை யூஸ் பண்ண போறான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருக்கிற பிளேயிங் லெவன் தான் கடைசி வரை இருக்க போறாங்க. அவங்களாம் யார் யார் இருக்க போறாங்கன்னா ருத்ராஜ் கெக்வார், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சிவம் தூபே, அஜிங்கர் ரஹானே, தல தோனி, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சாகர், சர்துல் தாகூர், மகேஷ் தீட்சனா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் இவங்க தான் இருக்க போறாங்க. என்ன ப்ரோ மதிஷா பத்ரனா கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, மதிஷா பத்ரனா 4-5 வாரம் கழிச்சு தான் வர போறதாக சொல்லியிருக்காங்க. அதனால மதிஷா பத்ரனா பிளேஸ் இல்ல முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் இந்த சீசன் இருக்க போறா அப்படின்னு எனக்கு தோணுது, மதிஷா பத்ரனா வர வரைக்கும். அப்புறம் சிஎஸ்கே அணி இம்பேக்டிவ் பிளேயரை யார் யாரை யூஸ் பண்ண போறாங்கன்னா மொயின் அலி, துஷார் தேஷ்பாண்டே, சமீர் எஸ்வி, முயற்சி சௌத்ரி இவங்க 4 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த சீசன். சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணி இந்த முறை 6வது முறை கோப்பையை வின் பண்ணுவாங்களா, இல்லைன்னா 2019 மாதிரி கடைசியில ஒரு ரன்ல மிஸ் பண்ணிடுவாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.